ஹாய் கைஸ். ஸோ அலிகேஷன் மிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பார்த்துருப்பீங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா? இந்த கிராஸாக மைனஸ் பண்ணுறது, அது ஒரு 10 கணக்கு என்ன பண்ணலான்னா வேறு மாதிரி பயிற்சி எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின்ஸை படிக்கிறோம், எக்ஸாக்டாக எப்படி சால்வ் பண்ணலாம்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ அந்த ஷார்ட்கட்டில் போடலாம். அலிகேஷன் மிக்சர். ஓகே, இன் வாட் ரேஷியோ ஷுட் காஃபி காஸ்டிங் 2800 2800 ரூபா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய காஃபியோட விலை ஒரு கிலோ 2800 ரூபான்னு இருக்கு. அதை வந்து மிக்ஸ் பண்றீங்க. எது கூட மிக்ஸ் பண்றீங்க? 1750 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விலை இருக்கக்கூடிய ஒரு காஃபி கூட மிக்ஸ் பண்றீங்க. அப்படி மிக்ஸ் பண்றதுனால, கலந்ததுனால அந்த கலவையோட பரிசு என்னன்னா 2150 ரூபா. அப்படின்னா என்ன விகிதத்துல மிக்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது கொஸ்டின். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ணலாமா? கொடுத்துருக்கிற ஆர்டர்லேயே எழுதணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லோயஸ்ட் பிரைஸே எழுதி பழகுவாங்க. ஸோ லோயஸ்ட் பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், நெசசரியே இல்லை. ஓகேவா? என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கோன்னா அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 2800. இந்த 2800ங்கிறத 1750 ரூபா கூட நான் என்ன பண்றேன், கலப்படம் பண்றேன். கலப்படம் பண்ணதோட ரேட் என்னன்னா 2150 ரூபா. அப்ப ரெண்டையும் கிராஸ் மைனஸ் பண்ணோம்னா 650 ரூபா. மைனஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் வேகமா மைனஸ் பண்ணணும், பாத்துக்கோங்க. அங்க ஒரு 250, இங்க ஒரு 150. 250 150 250 150 400. ஓகே, இதுக்கு விகிதம் எடுக்கிறோம். 0 0 அடிபடுது. 5ஆல வகுத்து போட்டோம்னா 8, 5ஆல வகுத்து போட்டோம்னா 13. 8:13 என்பது சரியான விடை. ஸோ கொஸ்டின் நம்பர் 2. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. நிறைய பேர் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி நிற்பாங்க. அந்த அளவுக்குலாம் கஷ்டம்லாம் இல்லை, சால்வ் பண்ண முடியும். வாங்க. இன் வாட் ரேஷியோ மிக்சர் A and B should be mixed to get 90% milk in the mixer if there are 40% water in the mixer A and 95% milk in the mixer B. ஓகே, ஸோ நல்லா படிக்கணும். எந்த விகிதத்துல கலப்படம் பண்றோம், எதை கலப்படம் பண்றோம்? மிக்சர் A B ரெண்டையும் கலப்படம் பண்றோம். அதுல 90% மில்க் இருக்குது, 40% வாட்டர் இருக்குது மிக்சர் ஏல, 95% இந்த மிக்சர் பி. ஓகே, நம்ம கொஸ்டின் இன்னும் நல்லா படிக்கல. என்ன விகிதத்துல கலப்படம் பண்ணோம்னா, கலப்படம் தான் 90%. கலப்படம் தான் 90%. மிக்சர் ஏல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி 40%, மிக்சர் பில வந்து பாத்தீங்கன்னா பாடு 95% இருக்குது. அப்ப நீங்க என்ன ஆர்டர்ல கலப்படம் பண்ணுவீங்கிறது கேள்வி. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கேள்வி புரியல அப்படின்னா நான் என்ன சால்வ் பண்ணாலும் புரியாது. முதல்ல கேள்வியை நல்லா கத்துக்கணும் கைஸ். கேள்வியை ரீட் பண்றத நல்ல ஹேபிட்டா வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எப்பயுமே என்ன பண்ணுங்கன்னா ரீட் பண்ணி பழகுங்க. சரி, இப்போ என்னன்னா இது ஒரு பாத்திரம், இது ஒரு மிக்சர் ஏ. இந்த மிக்சர் ஏல என்ன இருக்குன்னா மில்க்கும் வாட்டரும் இருக்கு. இது என்ன அப்படின்னா மிக்சர் பி. இதுல என்ன இருக்குன்னா மில்க்கும் வாட்டரும் இருக்கு. சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எதுனா இதான் மிக்சர் ஏ. மிக்சர் ஏல தண்ணி தான் 40% இருக்கு. அப்ப தண்ணி 40% அப்படின்னா மில்க் எத்தனை சதவீதம்? 60%. ஏன்னா மொத்த சதவீதம் 100%. சரி, இதுலயும் மொத்த சதவீதம் 100% தான். இந்த மிக்சர் பில வந்து பால் 95% இருக்குது. பால் 95% இருக்குது. அப்ப வாட்டரு 5%. இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறான்னா, இது இந்த கலப்படம் பண்ணாங்க இல்லையா, அது எதோடதுன்னா மில்கோடது. மில்க் 90% வரணும். அப்ப இங்க யாரு சம்பந்தப்பட்டிருக்கிறா? மில்க். அப்ப மில்க் எடுங்க. மில்க் 60 இருக்கிறாங்க ஏல, பில மில்க் 95 இருக்கிறாங்க, கலப்படம் பண்ணது 90 இருக்கிறாங்க. அப்ப குறுக்க மைனஸ் பண்ணா 30, குறுக்க மைனஸ் பண்ணா 5, ஓர் 5 5, 6 5 30. அப்ப விகிதம் என்னன்னா 1:6 என்பது சரியான விடை. 1:6 என்பது பர்ஃபெக்ட் ஆன்சர். முடிஞ்சா
இப்ப எதை இங்க எடுத்து எழுதுறது, இந்த ஃபார்முலா மட்டும்தான் தெரியும் நிறைய பேர்த்துக்கு, எதை எங்க எடுத்து எழுதுறதுன்னு தெரியாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், கலப்படம் பண்ணது மில்க், அப்ப நாங்க எழுதுறதும் மில்க் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த நடுவுல இருக்கிற மதிப்பு எப்படி இருக்கும்னா, சின்ன நம்பரை விட பெருசா இருக்கும், பெரிய நம்பரை விட சின்னதா இருக்கும். புரியுதுங்களா? 60 விட பெருசா இருக்கணும், 95 விட சிறுசா இருக்கணும், அதுதான் நடுவுல உட்காருமா. 60 விட சின்ன நம்பரோ இல்ல 95 விட பெரிய நம்பரோ நடுவுல உட்காருவான் அப்படின்னா உட்காரவே மாட்டான். ஓகே, அடுத்து போலாம். ஓகே, இது என்ன கணக்கு அப்படின்னா வட்டி கணக்குங்க, தனி வட்டி கணக்கு. இந்த அலிகேஷன் மிக்சர் ஆரம்பத்துல கொடுக்காம நான் ஏன் லாஸ்டா கொடுத்தேன் அப்படின்னா, ஏன் பூபதி யோசிக்கலையா? இல்ல, தனி வட்டினா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அப்போதான் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு இப்ப புரிபடும். இப்ப வாங்க, ருபீஸ் 10,000, 10,000 ரூபாய 8% வட்டி சதவீதத்துல வட்டிக்கு விடுறாங்க. 10,000 ரூபாயில கொஞ்சம் மணிய, எவ்வளவு மணி தெரியல சார், 5,000 எடுத்துக்கலாமா தெரியல, 6,000 4,000 எடுத்துக்கலாமா தெரியல, 10,000 மொத்தமா கொடுக்குறானா தெரியல, பார்ட்லி கொஞ்சம் அமௌண்ட் 8%, அந்த 10,000 கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தது போக மீதி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேரு ரிமைனிங். அத 10% வட்டி சதவீதத்துக்கு விடுறான். இஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் ஆன் த ஆவரேஜ், வருஷத்துக்கான வட்டி 9.2% வருது அப்படின்னா அந்த ரெண்டு பார்ட் எவ்வளவு, அசல் எவ்வளவு, முதல் பகுதியில் அசல் எவ்வளவு, ரெண்டாவது பகுதியில் அசல் எவ்வளவு. ஸோ திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப சொல்லட்டுமா கேள்விய? ஓகே, பேனாங்க ஜட்ஜு. கேள்வி என்னன்னா, என் கையில் 10,000 ரூபா இருக்கு, என் பாக்கெட்டில் 10,000 ரூபா இருக்கு, நான் 10,000 ரூபாயை 2 பேர்த்துக்கு பிரிக்கிறேன். இவருக்கும் வட்டிக்கு விடுறேன், இவருக்கும் வட்டிக்கு விடுறேன். 10,000 பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறேன். பாதிக்கு பாதி பிரிச்சு கொடுக்குறேன்னா இல்ல, அவன் அப்படி கொடுக்கல. இங்க ஒரு 2,000 கொடுத்தனா 10,000 2,000 போச்சுன்னா எவ்வளோ சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. 8,000. 8,000 இவன்ட்ட கொடுக்குறேன். இங்க ஒரு 7,000 கொடுத்துருந்தானா 10,000 7,000 போச்சுன்னா எவ்வளோ, 3,000. 3,000 இங்க கொடுக்குறேன். அப்ப எங்க எவ்வளவு கொடுத்தான்னு தெரியல, ஆனா ஒரு இடத்துல எவ்வளவு கொடுத்தனோ 10,000 இருந்து அதை மைனஸ் பண்ணா இன்னொரு இடத்துல கொடுத்துருப்பேன் ரிமைனிங். அதுல வந்து முதல் ஒண்ணு வந்து 8% வருஷத்துக்கு வட்டி, ரெண்டாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 10% வட்டி. இந்த ரெண்டு வட்டியும் சேர்த்தும் போது எனக்கு வந்து 9.2% மொத்தமா வட்டி கிடைச்சிருக்குது. அப்படின்னா முதல் பகுதிக்கு எவ்வளவு கொடுத்திருப்பேன், ரெண்டாவது பகுதிக்கு எவ்வளவு கொடுத்திருப்பேன், அசலை எவ்வளவு கொடுத்திருப்பேன், அந்த 10,000 பிரிச்சு கொடுத்தேன்ல அது எவ்வளவு கொடுத்திருப்பேங்கிறது தான் கேள்வி. இப்போ இங்க ஆப்ஷனை ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தா 10,000 வரணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா 10,000 தான் வருது. சரி, இப்போ இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? பூபதியோடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட் மெத்தட், ரெண்டாவது ஷார்ட்கட். எக்ஸாக்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, எக்ஸாக்ட் மெத்தட் என்னன்னா, நல்லா கவனிப்போம். ரெண்டு பேரு ஏ பின்னு பிரிச்சுக்கலாம், ஒருத்தன் ஏ இன்னொருத்தன் பி. ஏ பிளஸ் பி எவ்வளவு பூபதி, ஏ பிளஸ் பி எவ்வளவு பூபதி அப்படின்னா 10,000. ஏ பிளஸ் பி 10,000. சரிங்களா? ஏக்கு எவ்வளோ தெரியாது போ, ஏக்கு எவ்வளோனா தெரியாது. பிக்கு எவ்வளோ, 10,000 இருந்து அந்த எக்ஸை கழிச்சது போக மீதி இருக்கிறது பி. ஓகே, வட்டி சதவீதம் 8%, இங்க வட்டி சதவீதம் 10%. சரிங்களா? சரி, வருஷம் எப்படி, வருஷம் பர் ஆனம் இயர்லி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான். அப்போ ஒரு வருஷம் தான், ஒரு வருடம். இங்க என்ன அப்படின்னா அதுவும் ஒரு வருடம். சரி, அப்ப தனி வட்டி கண்டுபிடிக்கலாமா? தனி வட்டி கண்டுபிடிக்கலாம். தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR divided by 100. So principal x, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒரு வருஷம், வட்டி சதவீதம் 8%. தனி வட்டி PNR divided by 100. தனி வட்டி ஈக்குவல் டு பிரின்சிபல்.
10,000 மைனஸ் எக்ஸ் என்பது பிரின்சிபல். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1, வட்டி சதவீதம் 10% வகுத்தல் 100. சரி, இங்கேயும் தனி வட்டி கிடைக்குது, இங்கேயும் தனி வட்டி கிடைக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வருது? 8 வகுத்தல் 100, சாரி 8x வகுத்தல் 100, 8x வகுத்தல் 100 பிளஸ் ஏன் சார் ரெண்டையும் ஆட் பண்றீங்கன்னா மொத்த வட்டி 9.2%. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இந்த 0 அடிபட்டு போயிடும். சாரி மக்கா, நான் ஒரு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஆப் போட்டுட்டேன், ரெக்கார்டட் வீடியோன்னு தெரியாம. சரி ஓகே, இங்க என்ன வரும்னா 10,000 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 10. பூபதி எல்சிஎம் எடுத்துருக்கணும். சரி, மேல கீழே 10ஆல பெருக்கிக்கோங்க. 10ஆல பெருக்கினீங்கன்னா எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 10ஆல பெருக்குனா 1,00,000 மைனஸ் 10x ஈக்குவல் டு என்னன்னா 9.2%. அசல் எவ்வளோ? 10,000. இந்த அசலுக்கு 9.2% போட்டுக்கணும். சரி, சால்வ் பண்ணலாம் ஒரு வழியா. இங்க எல்லாமே கீழே 100. அப்ப 8 மைனஸ் 10, 8 மைனஸ் 10 என்னப்பா? மைனஸ் 2x. மைனஸ் 2x ஈக்குவல் டு ஓகே. இங்க கீழே இந்த 100 இருக்கு இல்லையா, இந்த 100 அடிபட்டு போயிடும். ஓகே, மேல வந்து 9.2, அதுக்கு 0 3 0 பக்கத்துல வந்துடுவோம். 1 2 3. இந்த பிளஸ் 1,00,000 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனா மைனஸ் 1,00,000. மைனஸ் 1,00,000. 1,00,000த்துல 92,000 போச்சுன்னா 8,000. 8,000ங்கிறது மைனஸ் 8,000. இங்க மைனஸ் 2x. மைனஸ் மைனஸ் அடிபட்டு போயிடும். 8,000 2ஆல் அடிச்சீங்கன்னா x ஈக்குவல் டு 4,000. x 4,000 யாருப்பா? ஏ தான் x 4,000. 10,000த்துல இந்த x 4,000 கழிச்சோம்னா 6,000. ஏ 4,000, பி 6,000. ஏ 4,000, பி 6,000. ஏ 4,000, பி 6,000. சரி ஓகே. ஸோ இப்போ ஷார்ட்கட்ல பார்க்கலாம். இது எக்ஸாக்ட் மெத்தட். ஷார்ட்கட்ல பார்க்கலாம், ரொம்ப சிம்பிள். முதல்ல ஏக்கு வந்து 8%. ஷார்ட்கட்டுங்க. பிக்கு வந்து 10%. கலப்படம் பண்றது 9.2%. கிராஸ் மைனஸ் பண்ணா இந்த பக்கம் 1.2, இந்த பக்கம் 0.8. அப்ப இது ரெண்டுக்கும் விகிதம் எடுத்தோம்னா 2:3. 0.8க்கும் 1.2க்கும். அப்ப 10,000 2:3 பிரிச்சீங்கன்னா இங்க 4,000ம் இங்க 6,000ம் வரும். ஆப்ஷன் ஏ ஆன்சர். இங்க 4,000ம் இங்க 6,000ம் வரும். இங்க 4,000ம் இங்க 6,000 வரும். முடிஞ்சு. ஓகே, அடுத்தது கைஸ் ஷார்ட்கட் எப்படி? அலிகேஷன் மிக்சர் வேற மாதிரியா? சரி ஓகே, அடுத்தது இங்க என்ன சொல்றான்னா வேற மாதிரி கணக்கு. இதுவும் வேற மாதிரி கணக்கு, இதுவும் வேற மாதிரி கணக்கு. எக்ஸாக்ட் ஷார்ட்கட்டே சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் கேள்வி படிக்கலாமா? இன் வாட் ரேஷியோ மஸ்ட் எ கிராசர் மிக்ஸ்? ஒன்னு சொல்றேன் பாருங்க. இந்த கிராசருக்கு அர்த்தம் தெரியாம டிப்ரெஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகிற பீப்புளை நான் பார்த்திருக்கேன். என்ன பூபதி, அது கூட தெரியாம இருப்பாங்களா? எனக்கே தெரியாதுங்க. இதுக்கு அர்த்தம் தெரியல அப்படிங்கிறதுனால இந்த கணக்கையே விட்டுருவனுங்க. நான் திரும்ப சொல்றேன், நான் ஒரு மக்கு. என்ன மாதிரி ஒரு மக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு புரியுற மாதிரி நடத்துறேன்னு நம்புறேன். புரியுற மாதிரி நடத்துறேன்னா நீங்களாம் பயப்படாதீங்க. தைரியமா இறங்கி பிராக்டிஸ் பண்ணுங்க, படிங்க, உங்களால முடியும். இறங்கிட்டீங்கன்னா முடியும். இந்த கிராசர் அப்படின்னா என்னன்னா கடைக்காரரு, மல்லிகை கடைக்காரரு. சரி, மல்லிகை கடைக்காரரு அவர் என்ன பண்றாரு? டீ தூளை மிக்ஸ் பண்றாரு.
62.5 1 கிலோ 62.5 ரூபான்னு இருக்கிறதையும் 67.3 இருக்கிறதையும் கலப்படம் பண்ணி 76.9க்கு விற்கிறாரு. அப்படி விற்கிறப்ப அவருக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 20% லாபம் கிடைக்குது. அப்ப என்ன விகிதத்துல கலப்படம் பண்ணாரு? சோ இதை எக்ஸாக்டா எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? எக்ஸாக்டா எப்படி சார் சால்வ் பண்றது? எக்ஸாக்டா எப்படி சார் சால்வ் பண்றது? ஆக்சுவலா எக்ஸாக்ட் மெத்தடே வேணாமாக்கா, நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். சார் 62.5 சார், சார் 67.3 சார், சார் 76.9 சார், கிராஸா மைனஸ் பண்ண ஆன்சர் சார். ஆன்சர் வராது சார். ஏன் வராது? இப்ப நான் சொன்ன லாஜிக் ஒன்னே ஒன்னு யோசிச்சு பாருங்க. வாங்க 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 வாங்க. இப்ப என்னன்னா 62.5 67.3 ஒரு நம்பரை விட, அதாவது 62.5ங்கிறது சின்ன நம்பர், சின்ன நம்பரை விட நடுவில் இருக்கிற நம்பர் பெருசா இருக்கணும். ஆனா 67.3 விட நடுவில் இருக்கிற நம்பர் எப்படி இருக்கணும்? சிறுசா இருக்கணுங்க. அதாவது இங்க நடுவுல எழுதுறது எப்படி இருக்கணும்னா, இந்த இரண்டு எண்களுக்கு இடைப்பட்ட எண் தான் இருக்கணும். இல்ல பூபதி நீ தப்பா எழுதிட்ட பூபதி. ஆமா தப்பா தான் எழுதிட்டேன், சரி பண்ணு பூபதி. சரி சரி பண்ணலாம் அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லட்டுமா? பூபதி 62.5 இங்க எழுது, எழுது. 76.9 இங்க எழுது, எழுது. 67.3 இங்க எழுது, குறுக்க மைனஸ் பண்ணி ஆன்சரை போடு பூபதி. பல 600 அரை. ஏன் யோசிக்கணும்? என்ன யோசிக்கணும்? நடுவுல எழுதுறது யாரை எழுதணும்? யோசிச்சிட்டீங்களா? கலப்படம் பண்றத, கலவைய மிக்ஸ் பண்றதை தான் எழுதணும். இங்க பாருங்க, மிக்சர் தான் 76.9. அப்ப நீங்க மிக்சரை தான் நடுவுல எழுதணும். அப்ப கொஸ்டின் தப்பா? இப்ப நான் இதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கிறேன். நான் அப்படியே இன்டராக்ட் பண்ணுவேன். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அப்ப கொஸ்டின் தப்பு சார் அப்படிமாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. கொஸ்டின்லாம் தப்பு இல்லை. இந்த 76.9ங்கிறது மிக்சர் பிரைஸ் இல்ல, மிக்சர் பிரைஸ்ல இருந்து 20% எக்ஸ்ட்ரா பண்ணது, 20% லாபம் தரக்கூடியது தான். அப்ப நான் என்ன பண்றேன்னா, மிக்சர் பிரைஸ் தெரியுமா? தெரியாது. சதவீதம் அப்படின்னாலே பேஸ் என்ன? 100. 20% லாபம்னா என்னது? 120. அப்ப 120 வகுத்தல் 100 ஈக்குவல் டு 76.9. ஒரு வழியா 20ஆல் அடிச்சு 6, 20ஆல் அடிச்சு 5. அப்ப மிக்சர் பிரைஸ் என்னன்னா 5 வகுத்தல் 6 பெருக்கல் 76 வகுத்தல் 9. கேன்சல் ஆவறானா ஆவலியோ தெரியல, பட் ஆனால் சால்வ் பண்ணி தான் ஆகணும். அடிச்சு பார்ப்போம். 1 ஓகேவா? இல்லைன்னா பெட்டர் அப்படியே வச்சுக்கிறதான்னு நினைக்கிறேன். பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாமா? என்ன பண்ணுறது? 6ஆல் வகுப்பட மாட்டேங்குது, 5ஆல் பெருக்கணுமே. 76 கைஸ் கரெக்டாக வேல்யூ வந்து இது மாதிரி கொடுத்துட்டானுங்க. வகுப்படுற நம்பராக கொடுக்கணும்ல, வகுப்படுற நம்பரை கொடுக்கல, வகுப்படுற நம்பரை கொடுக்கல. சரி அப்போ பாயிண்ட்லேயே வச்சுக்க வேண்டியதான். டிவைடு பாயிண்ட்லேயே அப்படியே என்ன பண்ணலாம்னா வச்சுக்கலாம். சரி ஓகேங்க. இது என்ன பண்ணலாம்னா 5ஆல் பெருக்கி அப்படியே வச்சுக்கோங்க. 5ஆல் பெருக்கணும்னா 5 9 45, 4 5 30 4 34 3 35 + 3 38 வகுத்தல் 6. 384.5 வகுத்தல் 6. 384.5 வகுத்தல் 6. 384.5 வகுத்தல் 6. 384.5 வகுத்தல் 6. சரி இப்ப என்ன பண்ணலாம் பூபதி அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் 62.5. 62 1/2 கூட வச்சுக்கோங்க. அதை 62.5 கூட வச்சுக்கோங்க. சரி அடுத்தது 67.3. நடுவுல வந்து 384.5 வகுத்தல் 6. இந்த பக்கம் கிராஸா மைனஸ் பண்ணும் போது
384.5 வகுத்தல் 6 மைனஸ் 62.5. இந்த பக்கம் மைனஸ் பண்ணும்போது 67.3 மைனஸ் 384.5 வகுத்தல் 6. ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும். எல்சிஎம் எடுக்கணும், கீழே 6ஆல பெருக்கணும், இங்கேயும் 6ஆல பெருக்கணும். இதையும் சால்வ் பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும், கீழே 6ஆல பெருக்கணும், இங்கேயும் 6ஆல பெருக்கணும். சரி, ஸோ அப்படியே பெருக்கணும்னா 18 மீதி 1, 42 43 மீதி 4, 36 + 4 40. அதுல இருந்து எதை மைனஸ் பண்றோம்னா 384.5 மைனஸ் பண்ணோம்னா 3 9 1 19.3. ஆன்சர் இல்லையே 19.3ல. சரி, சரி பார்ப்போம். இந்த பக்கம் மைனஸ் பண்ணோம்னா இதை சால்வ் பண்ணியாச்சு. இங்க சால்வ் பண்ணோமா 384.5 IR 30 3 12 + 3 5 மீதி 1 36 37 5 கடன் கொடுத்தா 9.5 9.5. இங்க 19.3 9.5. ஆன்சர் அடிக்கலாமா? 19.3 9.5 ரெண்டு பக்கமும் என்ன பண்றேன்னா எதால பெருக்கிறேன்? 10ஆல பெருக்கிறேன். அப்ப ரேஷியோ 193:95. வாய்ப்பே இல்லை, அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை. அப்ப நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கலாம். என்ன தப்பு பண்ணியிருக்கலாம்? அதிகபட்சமா இங்க தான் தப்பு பண்ணியிருக்கணும். 120 தான் 76.9னா 120 தான் 76.9னா 100 என்ன? ஓகே, 20ஆல் அடிச்சா 6, 20ஆல் அடிச்சா 5, 5ஆல பெருக்கி 6ஆல வகுத்துருக்கணும். 5ஆல பெருக்கினா 45 4 30 34 3 35 38 384.5 வகுத்தல் 6. ஸோ கைஸ், ஆப்ஷன் தப்பு, இது ஆன்சர் கரெக்டா இருக்கும். 19ஆம் வாய்ப்பாடு சம்திங் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, என்ன மிஸ் ஆகுதுன்னு தெரியல. பட் ஆனா இது 20% லாபத்துக்கானது. அதை மட்டும் நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு. சரிங்களா? இதை 20% குறைச்சி போட்டிருக்கணும், இல்லைன்னா இவங்கள 2 பேர்த்தையும் 20% உயர்த்தி இருக்கணும். இதுலயும் 20% உயர்த்தி, இதுலயும் 20% உயர்த்தினீங்கன்னா ஆன்சர் வந்திருக்கணும். அதாவது என்ன சொல்றேன்னா 62.5 அதுல இருந்து 20% உயர்த்திருங்க 6/5. ஓகே, ஸோ இங்க 67.3 அதுல இருந்து 20% உயர்த்திருங்க 6/5. அப்ப இங்க என்ன வரும்னா 76.9. இது அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதை சால்வ் பண்ணா என்ன வரும்னா 1 2.5 பெருக்கல் 6 30 3 12 5 மீதி 1 7 75 வரான். அவன் நம்ம அதே போல சால்வ் பண்ணோம்னா 1 17னா 3 23னா 4 6 × 6 36 3 24 27 2 18 20 2 8 80.76. இப்போ இதுக்கு சால்வ் பண்ணலாம். 75 80.76 76.9 1.9. இந்த பக்கம் கிராஸ் மைனஸ் பண்ணோம்னா 6 17ல 9 போச்சுன்னா 8 3 3.86 1.9. ஸோ ரெண்டு பக்கமும் 100ஆல பெருக்குங்க. 386 190. கைஸ் வரலையப்பா அப்பையும். 2ஆல் அடிக்கிறோம். 2ஆல் அடிச்சோம்னா 95. 2ஆல் அடிச்சோம்னா 1 9 3 193:95. இதுக்கு முன்னாடி அதே தானே வந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தப்பா இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த கணக்கு சராசரி கணக்குப்பா. நல்லா பாருங்க, சராசரி கணக்கு படிச்சு பார்க்கலாம்.
சராசரி கணக்கு. சராசரி கணக்கு என்ன சொல்றாங்கன்னா, the average weight of girls in a class 15. ஒரு வகுப்புல எத்தனை பெண்கள் இருந்தாங்கன்னு தெரியல, அந்த பெண்களுடைய சராசரி எடை 15. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பாய்ஸ், ஆண்களுடைய சராசரி வெயிட் 30. இந்த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேர்த்தோடைய சராசரி வெயிட் 25. அதாவது ஆண்கள் வந்து 12 பேர் இருக்கிறாங்க, அப்ப பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஆண்கள் 12 பேர் இருக்கிறாங்க, அப்ப பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? சோ கைஸ், இதை நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்னா, ஷார்ட்கட்ல டைரக்டா போட்டுறேன் இந்த சராசரி கணக்க. பெண்கள் ஆண்கள், பெண்களோட சராசரி எடை 15, ஆண்களுடைய சராசரி எடை 30. ஆண்களையும் பெண்களையும் கலந்தோம்னா சராசரி எடை 25. கிராஸா மைனஸ் பண்ணா 10, 5. அப்போ ரேஷியோ எடுத்தோம்னா 5க்கும் 10க்கும் 1:2. 1 என்பது பெண்களின் சராசரி எடை. அதாவது பெண்களின் விகிதம் 1, ஆண்களின் விகிதம் 2. ஆண்களின் விகிதம் 2. எனக்கு இப்ப யார தெரியும் அப்படின்னா, ஆண்கள் தெரியும் 12. அப்ப இந்த 2 தான் 12. 2 கூட 6 பெருக்குனா 12. அப்ப 1 கூட 6 பெருக்குனா 6. அப்ப பெண்கள் 6 பேரு, ஆண்கள் 12 பேரு. அப்ப அந்த வகுப்புல இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள்னா 6 + 12 18. 6 + 12 என்னன்னா 18. ஓகே, அடுத்தது the average weight of a class. ஒரு வகுப்போடைய சராசரி வயது கொடுத்துட்டாங்க, சராசரி எடை. இந்த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் அனதர் கிளாஸ், மற்றொரு வகுப்பு. முதல் வகுப்போட சராசரி வந்து 15, இரண்டாவது வகுப்போட சராசரி 30. Find the ratio of the students of the first class to the another class when the average weight of both and 2. ரெண்டு பேர்த்தோட சராசரி எடை வந்து 25. அப்போ மைனஸ் பண்ணி போட்டீங்கன்னா 5:10. விகிதம் என்னன்னா 1:2. அப்ப கிளாஸ் ஏ கிளாஸ் பி உடைய எத்தனை பேர் இருந்தாங்கன்னா, ஓகேவா, 1:2. Find the ratio of the students of first class to the another class. இது என்ன கணக்குன்னு நினைக்கிறீங்க? டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் கணக்கு. இந்த டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸை கூட என்ன பண்ணலாம்னா அலிகேஷன் ஆர் மிக்சர்ல போடலாம். என்ன அலிகேஷன் ஆர் மிக்சர்? ஸ்பீட் 1, ஸ்பீட் 2, இந்த ரெண்டு பேர்த்தோட ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டைம் 1 is to டைம் 2. So Bhunesh travels 30 minutes at a 25 km/h. அடுத்த 20 நிமிஷம் வந்து 40 km/h. அப்ப ஆவரேஜ் ஸ்பீடு தெரியாது, நடுவுல இருக்கிறவங்க தெரியாது. டைம் வந்து 30, 20, விகிதம் 3:2. இப்ப நடுவுல இருக்கிறவனா கண்டுபிடிக்கணும். ஸோ கைஸ், இப்போ என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கணக்குலாம் என்ன பண்ணிட்டோம்னா, இந்த சைட்ல இருக்கிற ரெண்டு பேர் நடுவுல இருக்கிறவன் தெரிஞ்சிருவான். இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டுபிடிப்போம். இதை தான் கண்டுபிடிப்போம் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கணக்குலையும். இந்த கணக்குல அதுக்கு உல்டா நடுவுல இருக்கிறவனா கண்டுபிடிக்கணும். கஷ்டப்படாதீங்க, ஈஸியான ட்ரிக் சொல்றேன். இவனுங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 5 ரேஷியோங்கிறதுனால எக்ஸ், அதாவது 3x 2x. இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. 15, 5x தான் 15. அப்ப x என்னன்னா 5, சாரி 3. அந்த 3 கொண்டாந்து இங்க கொடுங்க. 2 3 6, 3 3 9. சரி, 25 கூட இந்த 6 ஆட் பண்ணி போட்டா என்ன வருதுன்னா 31. 40 கூட இந்த 9 கழிச்சு போட்டோம்னா என்ன வருதுன்னா 31. முடிஞ்சு, அவ்வளவுதான். அப்ப நடுவுல இருக்கிற நம்பர் 31. வேற மாதிரி இது நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். ஒரு டைமுக்கு 2 டைம் பயிற்சி எடுத்துக்கோங்க. எப்படி பயிற்சி எடுக்கலாம்? இப்போ இங்க இருக்கிறான் இல்லையா 15 30, இந்த நம்பரை விட்டுருங்க, ஆனா 5 10 வச்சுக்கோங்க. அப்ப 15 30 நடு நம்பர் தெரியாது, 5 10. அப்ப நடு நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப நான் சொன்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு பாருங்க, வேற மாதிரி இருக்கும். சரி, ஒரு வழியா வந்து அலிகேஷன் மிக்சர் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி நம்ம கொஸ்டின்ஸை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருக்கிறோம். இப்போ இதை நான் வந்து YCT பேஸ் பண்ணி கொடுக்கல. நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இதை பயிற்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு டைப் கொடுத்துருக்கிறேன். YCT டைப்பும் நான் கொடுக்குறேனுங்க, ஓகேவா? உங்களை எந்த இடத்துலையும் கீழே விட்டுற மாட்டேன். என்னோட உழைப்பு அதிகமாக தான் இருக்கும், என்னால் நீங்க முன்னேறதா இருக்கணும்.
என்னமோ நல்லா இருந்ததுன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் மட்டும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேர்ட்ட சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.